ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜி ஆஃப் தமிழ். காய்ஸ், நாம் நிறைய கொரியன் சீரீஸ் பார்த்துருப்போம். ஆனால் அதில் ஒரு சில ட்ராமாஸ் மட்டும்தான் நம்ம மனசில் அப்படியே நிற்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் காதல் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி விறுவிறுப்பான த்ரில்லர் அண்ட் எமோஷன் அண்ட் ஃபேண்டசின்னு தமிழ் டப்பிங்கில் வந்த ஒரு 5 தரமான ஒரு கொரியன் சீரீஸை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காய்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்னென்ன ட்ராமாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 இருக்கிற சீரீஸ் தமிழ் டப்பிங்கில் க்ரைம் த்ரில்லரில் வந்த ஒரு பெஸ்ட்டு சீரீஸாக அது இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ட்விங்க்லிங் வாட்டர்மெலன். இந்த சீரீஸ் ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். நம்ம சீரீஸோட ஹீரோ ஒரு மியூசிஷியன் பையனாக இருக்கார். அவரோட குடும்பத்தில் மற்ற எல்லாருக்கும் காது கேட்காது, இவருக்கு மட்டும்தான் கேட்கும். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நம்ம ஹீரோ 1995க்கு டைம் ட்ராவல் பண்ணி போயிடுறாரு. அங்கே அவரோட டீனேஜ் அப்பாவை பார்க்குறாரு. ஆனால் அவரோட அப்பாவுக்கு அப்போ காது நல்லாவே கேட்கும். ஆனால் ஒரு பெரிய விபத்தில் தான் அவருக்கு அது பறி போயிருக்குன்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. இதனால் தன் அப்பாவோட அந்த விபத்தை தடுக்க ஹீரோ எடுக்கிற முயற்சி தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. ஆனால் அப்படி மாற்றினா வருங்கால ஹீரோ பிறப்பாரா இல்லை காணாமல் போயிடுவாரா? கண்டிப்பாக அந்த ஒரு டைம் ட்ராவல் ட்விஸ்ட் கடைசி வரைக்கும் உங்களை யோசிக்க வைக்கும். ஒருவேளை நம்ம ஹீரோ செஞ்ச மாற்றம் அவரோட குடும்பத்தையே மாற்றிடுமா, இல்லை நம்ம ஹீரோ கடந்த காலத்திலே மாட்டிக்குவாரா? ஓவரால் அந்த சீரீஸ் ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடின்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது மை லவ்லி லையர். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ரொமான்ஸ் த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த கதையில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கும். யாராவது பொய் சொன்னால் அவங்க காதில் ஒரு சின்ன பெல் சத்தம் மாதிரி கேட்கும். இதனாலேயே நம்ம ஹீரோயின் யாரையுமே நம்ப மாட்டாங்க. இப்படி இருக்க ஒரு கொலை வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருக்க நம்ம ஹீரோ ஒரு முகமூடி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இவர் சொல்கிற பொய்கள் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்கவே இல்லை. ஏன் நம்ம ஹீரோயினுக்கு அவர் சொல்கிற பொய் மட்டும் கேட்கல? அண்ட் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன? ஹீரோ உண்மையிலே அந்த பொண்ணை கொன்னாரா, இல்லை அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி ஏதாவது நடக்குதா? ஹீரோயின் தன் சக்தியை வச்சு ஹீரோவோட முகமூடியை காட்டுவாங்களா, இல்லை அவரோட குற்றவாளி முகத்தை உலகம் முன்னாடி கொண்டு வருவாங்களா? அந்த நிஜமான கொலைகாரன் யார் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ஒரு ட்விஸ்டே. கைஸ், யாராவது இந்த சீரீஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம 3வது இடத்துல இருக்கிற சீரீஸ் டூ வேர்ல்ட்ஸ் அப்பார்ட். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபேண்டசி த்ரில்லர் ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த சீரீஸோட ஸ்டோரியில் ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய வெப்டூன் ரைட்டராக இருப்பார். அவர் வரைஞ்ச கதையோட ஹீரோ தான் நம்ம கதையோட ஹீரோ. திடீர்னு ஒரு நாள் அந்த வெப்டூன் கதையில் இருக்கிற ஹீரோவுக்கு உயிர் வந்து நம்ம ஹீரோயினையும் நிஜ உலகத்தில் இருந்து அந்த வெப்டூன் உலகத்துக்கு இழுத்துடுறாரு. இப்படி இந்த 2 உலகத்துக்கும் இருக்கிற அந்த போராட்டம் தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியே. இந்த சீரீஸில் அந்த கதையை எழுதுகிற ரைட்டரே அந்த ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒரு கற்பனை கேரக்டருக்கும் நிஜ மனுஷனுக்கும் நடக்கிற இந்த போராட்டத்தில் கடைசி பக்கம் எப்படி முடியும்? அந்த ஹீரோ அழிஞ்சு போவாரா, இல்லை நிஜ உலகத்துக்கு வந்து வாழ்வாரா? அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட பேலன்ஸ் ஸ்டோரி. கைஸ், புதுசாக ஏதாச்சும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம 2வது இடத்துல இருக்கிறது நம்ம லீ மின் ஹோவோட ஹேர்ஸ் தான். இந்த சீரீஸை ஒரு கிளாசிக் மாஸ் ஹிட்டான சீரீஸ்னு சொல்லியே ஆகணும். ஒரு பணக்கார ஹீரோ, ஒரு ஏழை ஹீரோயின், அவங்க காதலுக்கு எதிராக நிற்கிற ஒரு பெரிய ராஜ்யம் அண்ட் ஹீரோவோட பிரதர் அண்ட் அவரோட எதிரின்னு எல்லாமே ஹீரோவோட காதலுக்கு ஒரு பெரிய தடையாகவே இருக்காங்க. இதில் வர ஹீரோ அண்ட் வில்லன் மோதல்லாம் நம்ம ஊர் மாஸ் படங்கள் மாதிரியே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கடைசியில் அந்த பணக்கார குடும்பம் நம்ம ஏழை ஹீரோயினை ஏற்றுக்குவாங்களா? லீ மின் ஹோ தன்னோட காதலையும் சொத்தையும் எப்படி காப்பாற்ற போகிறாரு?
அந்த சொத்து அதிகாரம் எல்லாத்தையும் விட காதலுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும்னு இந்த சீரிஸோட எண்டிங்கில் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. லீ மின் ஹோவோட ஆக்டிங்காகவே இந்த சீரீஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த சீரீஸ் பார்த்து முடிக்கும் போது ஒரு பக்கா கமர்ஷியல் சினிமா பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கைஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற சீரீஸ் கொரியன் சீரீஸை தமிழ் டப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருக்கும் மத்தியில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்த சீரீஸ் தான் த பென்ட் ஹவுஸ். எஸ் கைஸ், இதை சீரீஸ்னு சொல்கிறத விட சைக்கோ த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் த்ரில்லர் க்ரைம் சஸ்பென்ஸ்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 100 மாடி பில்டிங்கில் நடக்கிற கொலை அண்ட் ரிவெஞ்ச் அண்ட் அதிகார போட்டின்னு இதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விதத்தில் வில்லன் தான். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஒரு மனுஷனை எவ்வளவு கீழே இறக்குவாங்கன்னு இந்த சீரீஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணோட மரணத்துக்கு பழிவாங்க துடிக்கிற ஒரு அம்மாவோட போராட்டம் தான் இந்த சீரீஸோட மெயின் ஸ்டோரியே. கைஸ், இந்த சீரீஸில் யாருமே நல்லவங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மரணம் நடக்கும். அது யார்? பழிவாங்க துடிக்கிற ஹீரோயினோட ஸ்கெட்ச் ஒர்க் ஆகுமா, இல்லை வில்லன்கள் ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இந்த சீரீஸில் கண்டிப்பாக இருக்கும். இந்த சீரீஸோட எண்டிங் ட்விஸ்ட்டுக்காகவே நீங்கள் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். கைஸ், இந்த சீரீஸை ஏதோ நம்ம ஊரில் மெகா சீரியல் மாதிரி இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இது ஒரு ஹை பட்ஜெட் சினிமா மாதிரி. ஒவ்வொரு சீனில் வர அந்த ஷாக் வேல்யூ உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்பட வைக்கும். ஓகே காய்ஸ், இப்போ சொன்ன 5 ட்ராமாவில் எந்த சீரீஸ் உங்களோட ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த 5 சீரீஸையும் பார்த்துட்டீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லிஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 50 லைக்ஸ் வந்தால் உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு சோல்ஜி டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.